ஒரு மலை, ஒரு மர்மம், ஆயிரக்கணக்கான மக்களின் நம்பிக்கை, இன்று வரை பதில் கிடைக்காத சில கேள்விகள். கோவையின் இதயத்தில் இருக்கும் இந்த மலைக்கு தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஏன் வருகிறார்கள் தெரியுமா? வெறும் கோவில் என்பதற்காக அல்ல. இங்கு பலர் சொல்வது, மன அமைதி இல்லாமல் வந்தோம், மாற்றத்தோடு திரும்பினோம். அது எப்படி சாத்தியம்? இந்த மலை சாதாரண மலை இல்லை என்று பலர் நம்புகிறார்கள். பழங்காலத்தில் சித்தர்கள் தங்கி தவம் செய்த இடம். இயற்கையும் ஆன்மீகமும் ஒன்றாக கலந்திருக்கும் ஒரு ஆச்சரிய உலகம். அதுதான் மருதமலை. மலை அடிவாரத்தில் நிற்கும் போது சாதாரணமாக தெரியும். ஆனால் மேலே செல்ல செல்ல காற்று மாறும், சூழ்நிலை மாறும், மனநிலை கூட மாறும் என்று பல பக்தர்கள் சொல்கிறார்கள். இந்த மலையின் பெயர் எப்படி வந்தது தெரியுமா? ஒரு காலத்தில் இந்த பகுதி முழுவதும் மருத மரங்களால் நிறைந்திருந்ததாக கூறப்பட்டுள்ளது. அதனால் மருதமலை. ஆனால் இந்த இடத்தை மர்மமாக மாற்றுவது இன்னொரு விஷயம். பாம்பாட்டி சித்தர், பாம்புகளோடு வாழ்ந்ததாக சொல்லப்படும் ஒரு சித்தர். இவர் இங்கே தவம் செய்ததாக பல கதைகள் சொல்லப்படுகின்றன. இன்றும் அந்த குகைக்கு செல்லும் மக்கள் ஒரு வித்தியாசமான அமைதியை உணர்கிறோம் என்று சொல்கிறார்கள். சிலர் இங்கே வந்த பிறகு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நடந்தது என்று சொல்கிறார்கள். இது நம்பிக்கையா, அதிசயமா, அல்லது நம் மனதின் சக்தியா? மலை மேல் நின்று கோவை நகரத்தை பார்க்கும் அந்த காட்சி வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒன்று. காற்று முகத்தில் மோதும், மனதில் இருந்த பாரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதனால்தான் பலர் மீண்டும் மீண்டும் இங்கே வருகிறார்கள். இந்த கோவில் வெறும் பக்திக்காக மட்டும் இல்லை, நம்பிக்கைக்காக, அமைதிக்காக, வாழ்க்கையில் ஒரு புதிய உணர்வுக்காக. இன்றும் கோவையின் மலை மீது அமைதியாக நிற்கிறது அந்த கோவில். ஆயிரக்கணக்கான கதைகளை மனதில் சுமந்து இன்னும் பல ரகசியங்களை உள்ளே வைத்துக் கொண்டு மருதமலை. ஒரு முறை சென்றால் மீண்டும் போக வேண்டும் என்று தோன்ற வைக்கும் ஒரு அனுபவம். உங்களுக்கும் இந்த இடம் பற்றி அனுபவம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள்.